அமலா சாஜி என்ற இன்ஸ்டாகிராம் இந்த சார் சொல்ற மாதிரி அமலா சாஜி வந்து உண்மையிலே விக்டிமா, அதுதான் இந்த வீடியோல வந்து எவிடன்ஸோட பார்க்க போறோங்க. ஏன்னா இந்த ஸ்கேமை பத்தி ஃபுல் எவிடன்ஸோட வீடியோ போட்டிருக்கோம். ஸோ சார் வந்து இப்போ அவரோட கருத்துல பார்த்தீங்கன்னா அமலா சாஜி வந்து விக்டிம் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல பார்க்கலாம். நீங்க உங்களோட கருத்து வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லிருங்க. அமலா சாஜி வந்து விக்டிமா இல்ல வந்து அமலா சாஜி தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கமெண்ட் செக்ஷன் சொல்லிருங்க. ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்ல வந்து ஒருத்தர் வந்து அமலா சாஜினால ஏமாந்தன்னு சொல்லியிருந்தாரு. அவரை வச்சு நம்ம பாட்காஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த பாட்காஸ்ட்ல அமலா சாஜி வந்து ஒருத்தவங்க ஸ்கேம் பண்ணியிருந்தாங்க, அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க, இன்டென்ஷனலா ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. எப்படி ப்ரொமோட் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிச்சு, ஸோ நீங்களும் இன்வெஸ்ட் பண்ண சொல்ற மாதிரி அவங்க ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பேடா இருந்ததுனால ஸோ நான் அவேர்னஸ் லீகல் அவேர்னஸ் வீடியோ போட்டுடலாம், மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு எஜுகேஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து விக்டிமை வந்து கன்வே பண்ணிட்டு நான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்ட பிறகு இதுல அஃபெக்ட் ஆனவங்களாம் நம்ம சில பேர்லாம் நம்மளுக்கு மெயில் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு சின்ன பையன், காலேஜ் படிக்கிற பையன் வந்து அமலா சாஜி அந்த ப்ரொமோஷன் வீடியோ பார்த்துட்டு அந்த ஸ்கேம்ல போயிட்டு 1,57,000 வந்து தொலைச்சிருக்காரு, லாஸ் ஆயிருக்காரு. சோ இது சம்பந்தமா அவர் சைபர் கிரைமா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அந்த எவிடன்ஸ்ல என்கிட்ட கொடுத்தாரு. அது சம்பந்தமா அவர்கிட்ட நான் கான்டாக்ட் பண்ணி பேசும்போது அவர் என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, ப்ரோ இவ்வளவு காசு நான் தொலைச்சிட்டேன், எனக்கு இந்த உலகத்திலே வாழ பிடிக்கலன்னு சொல்ற மாதிரி ரொம்பவே சேடா பேசியிருந்தாரு. ப்ரோ இந்த மாதிரி தப்பான முடிவுலாம் எடுக்காதீங்க, வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா இந்த காசுலாம் வரும், உங்களுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஸோ நீங்க வெயிட் பண்ணுங்க ப்ரோ. நானும் அவருக்கு அட்வைஸ் கொடுத்தேன். ஸோ இந்த விஷயம்லாம் நான் பார்த்துட்டு இருக்கும்போது நான் வீடியோ போட்ட மட்டும் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு நான் A2D வந்து கான்டாக்ட் பண்ணி ப்ரோ இது சம்பந்தமா வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லா எவிடன்ஸும் வந்து அவர்கிட்ட கலெக்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்து அவரும் வீடியோ போட்டாரு. அவர் வீடியோ போட்டதுனால சில பேரும் வீடியோ போட்டிருந்தாங்க. இப்போ நியூஸ் சேனல்ல இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நடந்த ஃபேக்ட்டுங்க. இது ஆல்மோஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ சொல்ற விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் அமலா சாஜி வந்து விக்டிமா விக்டிம் இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க கன்க்ளூஷன் வருவீங்க. ஸோ ஜெனரலாவே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், ஒரு பர்சன் மேல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னா அந்த பர்சன் என்னென்ன தப்பு பண்ணிருக்காரு அவரோட ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்பதான் அவர் வந்து அஃபெண்டரா, ஹாபிச்சுவல் அஃபெண்டரா, இல்ல இன்டென்ஷனலா பண்ணிருக்காரா, இல்ல தெரியாம பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் வருவாங்க போலீஸ் ஸ்டேஷன். சோ அப்பதான் அவரை பத்தி தெரியும். அதே மாதிரி அமலா சாஜி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவங்க என்னென்ன ப்ரொமோட் பண்ணிருக்காங்களோ அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க, அவங்க விக்டிமா விக்டிம் இல்லைன்னு சொல்லிட்டு. இதே அமலா சாஜி தான் இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ண வெப்சைட்டை வந்து பேன் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சொன்ன பேர் கூட அவங்க கண்டினியூஸா அவங்க வந்து அதை ப்ரொமோட் பண்ணி தான் இருந்தாங்க, அந்த பேன் பண்ண வெப்சைட் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பயோலயே பாத்தீங்கன்னா அந்த பேன் பண்ண வெப்சைட்டோட லிங்கே வந்து ஸ்டோரியா வச்சிருந்தாங்க, பயோல வச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இது பேன் பண்ண வெப்சைட்டை நீங்க ப்ரொமோட் பண்ணா சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து உண்மையில விக்டிம், அதை அவங்க ஃபாலோவர்ஸ் பேச்சை கேட்டுட்டு அவங்க ப்ரொமோட் பண்ணாம இருந்தாங்கன்னா அவங்க விக்டிம் சொல்லியிருக்கலாம். ஆனா எல்லாருமே சொல்றோம் இது பேன் பண்ண வெப்சைட், இதை ப்ரொமோட் பண்ணாதீங்க, இதனால நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிறோம் சொல்றோம். ஆனா காசு தான் முக்கியம் சொல்லிட்டு அதையும் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. இந்த கேஸ் ஸ்டடி ஒன்று வச்சுக்கோங்க, இதுல அவங்க விக்டிம் இல்லை, ஏன்னா அவங்க காசுக்காக அதை ப்ரொமோட் தான் பண்ணியிருந்தாங்க, ஃபாலோவர்ஸ் பேச்சை கேட்கல. ஸோ இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், இப்போ நடந்திருக்க ஸ்கேமை பத்தி பேசலாம் வாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் வந்து 1000 rupees போட்டா 10,000 rupees வரும் சொல்லிட்டு சின்ன குழந்தைய நம்பாது, சரிங்களா? விக்டிம் அஃபெக்ட் ஆகிறவங்க அதை விடுங்க. ஸோ இவங்க ஒரு வந்து செலிபிரிட்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி வந்து சீப்பான ஒரு ப்ரொமோஷன் பண்ணும்போது இதனால நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் அவங்க தானே திங்க் பண்ணணும். ஸோ காசு கொடுக்குறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்கேமை ப்ரொமோட் பண்ணலாமா? ப்ரொமோட் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து தைரியம் வருது? இந்த மாதிரி வந்து ஸ்கேமை வந்து ப்ரொமோட் பண்றதுனால எத்தனை பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க? காலேஜ் பையன் 1,57,000 இவங்களோட ஸ்கேம் வெப்சைட்டை பார்த்துட்டு ப்ரொமோஷனை பார்த்துட்டு அவர் வந்து லாஸ் ஆயிருக்காரு. ஸோ இதெல்லாம் யார் பதில் சொல்வா? இந்த 1000 ரூபாய் கொடுத்தா 10,000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிட்டு அமலா சாஜி வாங்கியிருப்பாங்களா? அவங்க தானே அவங்க ஸ்டோரியில சொல்றாங்க நான் ப்ராஃபிட் வாங்கிட்டேன், நீங்களும் போய் ப்ராஃபிட் வாங்கன்னு சொல்ற மாதிரி தானே அவங்க சொல்றாங்க அந்த ஸ்டோரியில. அந்த ஸ்டோரி கூட நான் திருப்பி போறேன், நீங்க கேளுங்க. ஸோ இந்த கேஸ் ஸ்டடியில பாத்தீங்கன்னா அஃபெக்டர் பார்ட்டி வந்து இது ஸ்கேமு, நான் அஃபெக்ட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் மெயில் அனுப்பியிருக்காரு. ஆனா அவங்க சைட்ல இருந்து ஒரு ரெஸ்பாண்டும் வரலங்க, சரிங்களா? ஸோ நீங்க கேட்கலாம் ப்ரோ அவங்களுக்கு எக்கச்சக்கமா மெயில் வரும் ப்ரோ, அவங்க எப்படி எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்னு கேட்கலாம். ஸோ இதே அஃபெக்டரான பர்சன் வந்து ஆய் மேம்னு அமைச்சிருக்காரு. ஆனா அவங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா நாங்க ப்ரொமோஷன் மட்டும் தான் பண்ணுவோம், உங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஷேர் பண்ணுங்க சொல்றாங்க. அப்ப ஆயின் மெசேஜ் அனுப்பிச்சா உங்களுக்கு ரிப்ளை பண்ண தெரியுது, நான் ஸ்கேம்ல மாட்டினே இருக்கேன், இதனால அஃபெக்ட் ஆயிருக்கேன், நீங்க ப்ரொமோட் பண்ணாதீங்க சொல்லும் போது அதை நீங்க கேட்க மாட்டீங்க, ஏன்னா காசு வராது உங்களுக்கு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ல பாத்தீங்கன்னா அஃபெக்டடான பர்சன் மெயில் அனுப்பிச்சிட்டோம், இவங்க ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க, அமலா சாஜி ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க விக்டிம் சொல்லலாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபெக்டட் பர்சன் சொல்லியிருக்காரு அதனால ஸ்டாப் பண்ணிட்டு சொன்னா இவங்க விக்டிம் சொல்லலாம். இவரு சொல்லியும் இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப எப்படி இவங்க விக்டிம் ஆக முடியும்? இவங்க இன்டென்ஷனலா இந்த பேன் பண்ண வெப்சைட்லயும் காசு வாங்கி தான் ப்ரொமோட் பண்ணிருக்காங்க, இதுலயும் வந்து அவங்க ஹெவியா காசு வாங்கிட்டு தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெண்டுத்திலயும் நான் எவிடன்ஸ் படி பாத்தீங்கன்னா இவர் மெயில் அனுப்பிச்சும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்காங்கன்னா அப்ப இவங்க வந்து விக்டிம் இல்ல, இவங்க இன்டென்ஷனலா பண்ணிருக்காங்க.
இந்த சார் வந்து இது எல்லாமே சைபர் கிரைம் அஃபென்ஸ் சொல்லியிருக்காரு. அமலா சாஜி குற்றவாளி இல்லை, இந்த கிரிப்டோ கரன்சி இது எல்லாமே வந்து சைபர் ஃப்ராட். எனவே பொதுமக்களே இதுல இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா சைபர் கிரைம் ப்ராப்பரா ஆக்ஷன் எடுக்கலன்னு நான் சொல்றேங்க. எப்படி நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா 1,57,000 வந்து லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. எப்ப பாத்தீங்கன்னா அக்டோபர்ல கொடுத்திருக்காரு. ஸோ நான் வந்து வீடியோ போட்டது வந்து டிசம்பர்ல வீடியோ போட்டேன். ஸோ அக்டோபர்லேயே இவங்க வந்து சைபர் கிரைம் வந்து ப்ராப்பரா ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா, அமலா சாஜி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாலோ இல்ல அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாலுமே அவங்க வந்து ஸ்டாப் ஆயிருப்பாங்க. ஆனா ஆக்ஷன் எடுக்காதனால தான் டிசம்பர் வரைக்கும் அந்த பேஜ் ரன் ஆயிடுச்சு. நம்ம ஒரு வீடியோ போட்டதுக்கு அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஓடுறாங்கன்னா அப்ப சைபர் கிரைம் கிட்ட எவ்வளவு பவர் இருக்கு? அந்த பவரை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அமலா சாஜி அந்த ப்ரொமோட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நிறைய இன்னசென்ட் பீப்புளும் அஃபெக்ட் ஆயிருக்க மாட்டாங்க, அந்த பேஜ் வந்து ஸ்டாப் ஆகி எப்பயோ போயிருக்கும். ஆனா இந்த விஷயத்துல சைபர் கிரைம் ப்ராப்பரா ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. ஸோ சைபர் கிரைம் ப்ராப்பரா ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமா சாருக்கு நான் தெளிவுபடுத்துறேன். ஸோ சார் வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்து மட்டும் இந்த அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஸோ சார் நான் தப்பா சொல்லலை, ஏன்னா அவருக்கு எந்த விஷயம் இதை அமலா சாஜி பத்தி ஃபுல் டீட்டெயில் தெரியாம அவர் பேசிட்டாரு. அவங்க விக்டிம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பேன் பண்ற வெப்சைட்டும் இந்த மாதிரி ஃபேக்கான ப்ரொமோஷனும் வந்து அவங்க கண்டினியூஸா பண்ணின்னு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால நான் சொல்றேன், என்னோட கருத்து நான் சொல்றேன், அவரோட கருத்தை சொல்லிட்டாங்க. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. நம்ம இந்த வீடியோ போட்டனால என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சு தான் இந்த வீடியோ நான் சொல்றேன், அதையும் கேளுங்க நீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ போட்டனால அந்த இன்ஸ்டாகிராம்ல அனன்யா ஃபாரெக்ஸ்னு ஒரு அக்கௌண்டே இருக்காது, அந்த அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது ஃபேக் அக்கௌண்ட் தான், இருந்தாலும் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னசென்ட் பீப்புள் இவர மாதிரி யாருமே அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ செகண்ட் வந்து ஷாம்னு ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல பாடின்னு இருப்பார்ல, அவரும் இனிமேல் ப்ரொமோட் பண்ண மாட்டா சொல்லியிருந்தாரு. ஸோ அவரும் இனிமேல் ஃபியூச்சர்ல ப்ரொமோட் பண்ண மாட்டாரு. ஃபியூச்சர்ல என்ன இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப பார்த்தீங்கன்னா இதை ப்ரொமோட் பண்றதே பயப்படுவாங்க, ஏன்னா இதை பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மக்களும் வந்து இதனால அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. இதுதான் நம்மளோட சக்சஸ். இந்த விஷயத்துக்கு நான் ஏன் இவ்வளவு மெனக்கெட்டு உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரொமோஷன் யாருமே போடக்கூடாது. அதனாலதான் இது எல்லாமே மெனக்கெட்டு எல்லாருமே நான் போட சொல்லிட்டு இருக்க காரணமே, ஃபியூச்சர்ல எந்த இன்ஃபுளுசர் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போடக்கூடாது. இன்கேஸ் அவங்க போட்டத பேருக்கு அவங்க விக்டிமும் சொல்லக்கூடாது. ஏன்னா என்னென்ன பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண பிறகு தான் தெரியும் இவன் விக்டிமா இல்ல இவன் வந்து தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஸோ இந்த ஸ்கேம் சம்பந்தமா நிறைய மீடியாஸ் வந்து எனக்கு இன்டர்வியூ கேட்டாங்க. நான் யாருக்கும் கொடுக்க விரும்பல, ஆல்ரெடி ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துறேன். அவங்க என்னமோ நான் தப்பு பண்ணாம சில கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க, நான் எல்லாருக்கும் கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஸோ யாருக்கும் இப்போ கொடுக்க விரும்பல. தயவு செஞ்சு இந்த விக்டிம் எல்லாம் நீங்க திட்டாதீங்க, அப்புறம் பாதிக்கப்பட்டவங்க தைரியமா வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்க திட்டாதீங்க, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, எல்லாருமே தாங்க தப்பு பண்றோம். அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, நீங்க அவங்கள திட்டாதீங்க. அதே மாதிரி அமலா சாட்சியை நீங்க திட்டாதீங்க. நான் திட்டுறதுக்காக இதெல்லாமே சொல்லல. ஸோ நீங்க அவேர்னஸா இருக்கணும். அவங்க ஸ்கேம் ப்ரொமோட் பண்றாங்க, நீங்க அவேர்னஸா இருக்கணும், நீங்க அஃபெக்ட் ஆகக்கூடாதான் நான் போட்டு இருக்க வீடியோவை. இந்த மாதிரி ஸ்கேம் அவங்க ப்ரொமோட் பண்ணாவே ஜஸ்ட் நீங்க வந்து அவங்கள ரிப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு கொஸ்டின் கேட்டாவே இதெல்லாம் அவங்க ஸ்டாப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கேமை பத்தி வீடியோ போட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ குட் டே.